அனைவருக்கும் வணக்கம். உடம்புல வரக்கூடிய பல்வேறு நோய்களை மருந்து மாத்திரை ₹1 செலவில்லாம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வைத்தே பல்வேறு நோய்களை குணப்படுத்த முடியும். நம்ம வீட்டில் நிறைய விதைகளை பயன்படுத்திட்டு இருக்கிறோம். அதே மாதிரி இலைகளும் நம்ம வீட்டை சுற்றி நிறைய இருக்கு. இதை பயன்படுத்தியே நம்ம உடம்புல உள்ள நோய்களை குணப்படுத்த முடியும். எப்படிப்பா இலைகளையும் விதைகளையும் வச்சு நம்ம நோய்களை குணப்படுத்த முடியும் அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். இப்போ நம்ம ஒரு நோய்க்காக ஒரு மருத்துவமனைக்கு போகிறோம். ஒரு சித்த மருத்துவரையோ அல்லது ஒரு ஆயுர்வேத மருத்துவரையோ அல்லது ஒரு இயற்கை மருத்துவரையோ சந்திக்கிறோம். அவங்க ஏதாவது ஒரு மருந்து தருவாங்க, இல்லை ஒரு கஷாயம் தருவாங்க அல்லது லேகியம் தருவாங்க. அது எதுலேருந்து தயாரிச்சிருப்பாங்க அப்படின்னா ஒரு இலைகளோ அல்லது விதைகள்ல இருந்தா அந்த மருந்து தயாரிச்சிருக்க முடியும். ஆனால் இதில் ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு கொய்யா விதை இருக்குது. அந்த விதையை அப்படியே பூமியில் போடுங்க, ஒரு செடியை உருவாக்கும். அதை உடச்சி போடுங்க, செடியை உருவாக்காது. இப்போ ஒரு இலை இருக்குது. அந்த இலையை கையில் வச்சு இப்படி நசுக்குனீங்கன்னு வச்சுங்களேன், அதுலேருந்து சாறு வரும். ஆனால் அதையே காய வச்சு பவுடர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதில் சாறு இருக்காது. அப்போ கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு ஆற்றல் அந்த இலைகளையும் விதைகளையும் இருக்குது. அதை நம்ம நோய்க்கு எப்படி சரியாக பயன்படுத்துறது அப்படிங்கிறதா இலை விதை சிகிச்சை. நம்ம கையில் பார்த்தீங்கன்னா உள்ளங்கை இந்த முன்னாடி இருக்கு இல்லையா, இந்த பகுதியில் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மிக முக்கியமான உறுப்பு அப்படின்னா ராஜ உறுப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த உறுப்புகளுக்கான முக்கியமான பகுதிகள்லாம் இந்த கையில் தான் இருக்குது. அப்போ உள்ளுக்குள்ள ஒரு பொருளை சாப்பிட்டு அந்த உறுப்புக்கு சக்தி கிடைக்கிறத விட இங்கே கையில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு இலையவோ விதையோ ஒட்டும் போது அது அதிகப்படியான நன்மை தருது. ஏப்பா இங்கே ஒட்டினா அங்கே போய் எப்படிப்பா வேலை செய்யும் அப்படின்னு ஒரு சந்தேகம் வரலாம். இப்போ நம்ம வீட்டில் டிவி இருக்கும். டிவி ஒரு பக்கம் இருக்கும், ரிமோட் ஒரு பக்கம் இருக்கும். இங்கேருந்து அமுத்துனா அங்கே வேலை செய்யும். அதே மாதிரி தாங்க இங்கே உள்ளங்கைகளில் ஒரு குறிப்பிட்ட இலையவோ விதைகளோ ஒட்டும் போது இந்த உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்தும். இப்போ நம்ம நிறைய வேலைகளை கைகளை பயன்படுத்தி தான் வேலை செய்வோம். அப்போ இயற்கையே என்ன செஞ்சுருக்குன்னா, கைகளை பயன்படுத்தும் போது அந்த ஒரு குறிப்பிட்ட இடங்கள் தானாக தூண்டப்பட்டு அது நம்ம உடம்புல ஆரோக்கியம் தர்றதுக்காகவே இயற்கை அந்த மாதிரி வடிவமைச்சிருக்கு. அதை நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டு எந்த இடத்துல எந்த உறுப்பு அமைஞ்சிருக்கு, எந்த இலையை எந்த விதையை எந்த நோய்க்காக ஓட்டணும், இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும், எளிமையாக அந்த நோய்களை குணப்படுத்திக்கலாம். இப்போ சின்ன சின்ன நோய்கள்லாம் இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ வயிறு ஜீரணமாக மாட்டேங்குது, தூக்கமின்மை, மனம் சார்ந்த பாதிப்புகள், சளி, இருமல், வயிறு வலி, வயிறு உப்புசம், மலச்சிக்கல், இதையெல்லாம் இந்த இலை விதை சிகிச்சையில் மிக அருமையாக எளிமையாக சில மணி நேரங்களில் சில நாட்களில் சரி பண்ண முடியும். நீண்ட காலமாக ஒரு நோய் இருக்குது. அப்போ இதை ஒரே நாளில் இதை குணப்படுத்த முடியுமா அப்படின்னா நிச்சயமாக அந்த இலை விதை சிகிச்சையால் முடியாது. ஆனால் வேறு ஏதாவது மருத்துவம் எடுத்துகிட்டு இருப்பீங்க இல்லையா, அதோடு சேர்த்து இதை எடுத்துக்கும் போது அதுலேருந்து வேகமாகவும் விரைவாகவும் குணமாக இருக்குது இந்த இலை விதை சிகிச்சை உங்களுக்கு உதவி செய்யுது. இது சம்பந்தமா இன்னும் விரிவா தெளிவா யாரெல்லாம் இந்த இலைகளை ஒட்டலாம், யாரெல்லாம் ஒட்டக்கூடாது, இந்த இதை ஒட்டுறதுக்கான விதிமுறைகள் என்ன, இது எல்லாமே முழுமையாக உங்களுக்கு கற்றுத்தர்றதுக்காக ஒரு 3 நாள் ஆன்லைன் வகுப்பு கூகுள் மீட்டில் நடக்குது. இந்த வகுப்பு உங்களுக்கு யார் சொல்லித்தர போகிறாங்கன்னா, இயற்கை மருத்துவர் ஹீலர் சுகுமாரையா தான் இந்த வகுப்பு உங்களுக்கு எடுக்க போகிறாங்க. இந்த வகுப்பில் கலந்து கொள்ள கீழ்காணும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். இதற்கான கட்டணம் ₹1000. நன்றி, வணக்கம்.